இங்க ஒருத்தன் தூங்கி எழுறான். அப்படி எழும்போது அவனோட முகத்துல கண்ணு வாய் மூக்குன்னு எதுவுமே இல்லாம எம்டியா இருக்கு. அவனுக்கு கண்ணு தெரியாததுனால பக்கமே ஒரு கயிறை கட்டி வச்சிருக்கிறான். அந்த கயிறை மெதுவா புடிச்சிட்டு போய் ஒரு ஷவர் பக்கம் நிக்கிறான். அந்த ஷவர்ல 3 விதமான முகங்கள் ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல சிரிச்சிட்டு இருக்கிற முகத்தை மட்டும் எடுத்து தன்னோட ஃபேஸ்ல மாட்டிக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க ஒரு ஜூஸை எடுத்துட்டு பில் பே பண்றதுக்காக கேஷ் கவுண்டர் கிட்ட போய் நிக்கிறான். அங்க ஒருத்தன் பயங்கர கோபமாவே தன்னோட ஃபேஸ வச்சிருக்கிறான். ரீசன் என்னன்னா அவனோட முகத்துல இன்னைக்கு கோபமா இருக்கிற ஒரு முகமூடிய மாட்டி இருக்கிறான். இப்போ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறான். எல்லாருமே கோபமான முகத்தை மாட்டிட்டு இருக்கிற போது இவன் மட்டும் சிரிச்ச முகத்தை மாட்டிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அதனால அங்க இருக்கிற எல்லா பொதுமக்களும் இவனை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அழகா சிரிச்சுட்டு வந்த இவனை கடைசியில ஒரு சோகமான ஆளாவே மாத்திடுறாங்க. இப்போ தன்னோட ஆபீஸ் போறதுக்காக ஒரு பஸ்ல போயிட்டு இருக்க. அங்கேயும் ஒரு சிலர் இவனை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவனோட முகமும் ரொம்ப ரொம்ப சோகமா மாற ஆரம்பிக்குது. என்னடா இது வாழ்க்கைன்னு யோசிச்சுட்டு இருக்கிற போது அப்ப அதே பஸ்ல ஒரு பொண்ணு அழகா சிரிச்ச முகத்தோட இவனை எட்டி பாக்குது. அந்த பொண்ணை பார்த்தது இவன் ரொம்பவும் சந்தோஷப்படுறான். ஆனா இவன் சந்தோஷமா இருக்கிறத ஒருத்தனால பொறுத்துக்க முடியாம ரொம்பவும் டெரரா பார்க்க ஆரம்பிக்கிறான். மறுபடியும் இவனோட முகம் ஒரு சோகமான நிலைமைக்கு மாற ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியா தன்னோட ஆபீஸ்க்கு போயிடறான். அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தன் ஏதோ பேனாவில் எழுதிட்டு இருக்கிறான். ஆனா அந்த பேனை சரியா எழுதாதனால ரொம்பவும் கடுப்பாய் அந்த பேனாவை தூக்கி இவன் மேல வீசுறான். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாம கடைசியில இவனோட முகமும் ஒரு கோபமான முகமா மாற ஆரம்பிக்குது. ரொம்பவும் கடுப்பாயிட்டு ஆபீஸ் முடிச்சது தன்னோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கிற போது ஒருத்தன் தெரியாம இவனை இடிச்சிடறான். இடிச்சதும் நம்ம ஹீரோ கோபமா பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா இடிச்சவனோட முகம் ரொம்பவும் சிரிச்ச முகமா இருக்கு. கடைசியா அந்த சிரிச்சவனோட முகமும் சோகமா மாற ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஹீரோ தன்னோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று தன்னோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கான். உண்மையை சொல்லணும்னா ரியல் லைஃப்லயும் ஒரு சிலரோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சிலர் நம்ம கிட்ட நடந்துக்கிற விதத்தினால நம்ம இந்த மாதிரி நிறைய பொய்யான முகங்களை மாட்டிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நாம கரெக்டா இருக்கிறதுனால மத்தவங்களும் கரெக்டா இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது இல்ல. எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.